வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வாய்ஸில் நீங்கள் நார்மலாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் எஃப்ஏக்யூ கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இன்வாய்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா நான் அதுக்காக தான் இன்வாய்ஸ் போர்ட்டல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன எஃப்ஏக்யூ கொஸ்டின் இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்வாய்ஸில் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அது சால்வ் ஆகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட்லி கவர்ட் அண்டர் இன்வாய்சிங். இன்வாய்சிங் எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்குலாம் அப்ளிகபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா, சப்ளை டு ரிஜிஸ்டர்ட் பர்சன் B2B டிரான்சாக்ஷனுக்கு அப்ளிகபிள், சப்ளை டு SEZ வித் ஆர் வித்வுட் பேமெண்ட் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள், எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் ஆர் வித்வுட் பேமெண்ட் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள், அப்புறம் டீம் எக்ஸ்போர்ட் அண்ட் அதன் நோட்டிஃபை கேஷ் டேக்ஸ் பேயர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள். இன்வாய்ஸோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி 1st October 2022லேருந்து 10 crore மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள். 1st April 2023லேருந்து தான் 5 crore சொல்லியிருக்காங்க. மேபி அது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 crore மேலே இருக்கவங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1st October 2022. ஓகே, the next question வந்து பார்த்தீங்கன்னா, whether e-invoice is applicable for invoices between two different GSTN under same PAN. உங்ககிட்ட ஒரே பேன் இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் உங்களோட ஜிஎஸ்டி வச்சுருக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிளா அப்படின்னா எஸ். இன்வாய்ஸ் பை நோட்டிஃபை பர்சன் இஸ் மேண்டேட்டரி ஃபார் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத் டு ரிஜிஸ்டர்ட் பர்சன். உங்ககிட்ட ஒரே பேனில் 2 ஜிஎஸ்டி இருந்தாலும் இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகும். வாட் இஸ் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் இன்வாய்ஸ் for import transaction? Import transaction is not applicable. E-invoice is not applicable for import bill of entry. So import transaction e-invoice is applicable. Next, for which entity sectors e-invoice is not applicable and exempted? Special economical zone unit, insurer, banking companies or financial institution, including non-banking financial company NBFC. இவங்களுக்குலாம் இன்வாய்ஸ் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GTA Goods Transport Agency supplying services in relation to transport of goods by road in goods carriage, அவங்களுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. அப்புறம் சப்ளை ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் டு எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃப் ஃபிலிம் இன் மல்டிபிள் ஸ்க்ரீன், இவங்களுக்கும் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து பர்சன் ரெஜிஸ்டர் இன் டர்ம் ஆஃப் ரூல் 14 அதில் பண்ணியிருக்கவங்களுக்கும் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் த சிக்னேச்சர் டிஎஸ்சி ஆஃப் சப்ளையர் மேண்டேட்டரி வைல் ரிப்போர்ட்டிங் இன்வாய்ஸ் டு ஐஆர்பி. இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டிஎஸ்சி இஸ் நாட் மேண்டேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்வாய்ஸ் டைமிங்கில் டிஎஸ்சி கம்பல்சரியா இல்லை, கம்பல்சரி கிடையாது. இன்வாய்ஸ்க்கு டிஎஸ்சி வந்து மேண்டேட்டரி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேன் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜென்ரேட் இன்வாய்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி செல்லர் ஆன் த பிளாட்ஃபார்ம்? கண்டிப்பாக. நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சப்ளையராக இருக்கலாம், ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து கண்டிப்பாக இன்வாய்ஸ் போடணும். எஸ், இஃப் சச் சப்ளையர் seller through e-commerce entity or otherwise notified person and supposed to be report invoice under rule 48(4). so இங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இன்வாய்ஸ் நம்பர் சேம் அஸ் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் IRN? நார்மலாக சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், இன்வாய்ஸ் நம்பரும் அண்ட் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் IRN ஜென்ரேட் பண்ணுறதும் ஒன்றா? இல்லை, நோ, இட் இஸ் அ செப்பரேட் ஒன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இந்த எஃப்ஏக்யூல இருந்தால் நல்லதுன்னு நினச்சேன். இன்வாய்ஸ் நம்பர்ன்றதும் அதே மாதிரி இன்வாய்ஸில் ஜென்ரேட் பண்ணுற IRN நம்பர், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றதும் வேற வேற. இட் இஸ் எ யூனிக், இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, IRN on the other hand is a unique reference number generated and written by IRP. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன் IRP ரிஜெக்ட் a submitted invoice on reporting invoice detail to IRP?
what validation will perform on the portal. So IRP வந்து reject பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா invoice? The answer is yes. IRP can reject an invoice. எப்பலாம் ரிஜெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா IRP will check whether the invoice was already reported and existing in the GST system. This validation is based on the combination of supplier's GST and invoice number, type of document, financial year, which is also used for generation of IRN. So நீங்கள் ஒரே invoice நம்பரை ரெண்டு வாட்டி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. In case the same invoice number has been reported earlier, so it will be rejected by IRP. So certain other key validation will also perform on portal. In case of failure, registration of invoice will not be successful. IRN will not generate and invoice will be rejected along with the relevant error code. In case of rejection, error code will be generated, which will give you idea about reason for rejection. Invoice number நாலேயே ரிஜெக்ஷன் பண்ணணும்னு இல்லை, வேற ஏதாவது ரீசனுக்காகவும் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாம ரிஜெக்ஷன் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அது என்ன எரர்னு உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி அகைன் யூ ஜென்ரேட் இன்வாய்ஸ் அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இஸ் இட் பாசிபிள் டு ஹேவ் மோர் தென் ஒன் கியூஆர் கோட் ஆன் தி இன்வாய்ஸ்? இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கவங்க அவங்களோட இன்வாய்ஸில் வேற கியூஆர் கோடு வந்து அவங்க இன்வாய்ஸில் போட்டுன்னு இருக்கலாம். இப்போ நீங்கள் இன்வாய்ஸ்குள்ளே போகும்போது இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ மல்டிபிள் கியூஆர் கோடு வந்து பாசிபிளாக ஒரு இன்வாய்ஸ்லனா ஆன்சர் இஸ் எஸ். அப்பார்ட் ஃப்ரம் கியூஆர் கோட் ரிலேட்டிங் டு IRN, the supplier is free to place any other QR code which is required as per the business need or otherwise mandated by any other statutory requirement. So answer is yes, you can have more than one QR code on an invoice. அடுத்த question என்ன பார்த்தீங்கன்னா, can I amend detail of a reported invoice for which IRN already has been generated? The answer is no. Amendment are not possible on IRP because once IRP generate பண்ணிட்டாங்கன்னா, அதாவது invoice reference number generate ஆயிடுச்சுன்னா we can't amendment. So இங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, any changes in invoice detail reported to IRP can be carried out on GST portal while filing GST-R1. In case GST-R1 already filed, then using a mechanism of amendment as provided under GST. ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஜிஎஸ்டிஆர் வைல் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர்1 ஃபைல் பண்ணும்போது இஃப் யூ ஹேவ் அமெண்ட்மெண்ட் அங்கே நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். சப்போஸ் ஜிஎஸ்டிஆர்1 நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா தென் நெக்ஸ்ட் மந்தோட அமெண்ட்மெண்ட்டோட ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களோட இன்வாய்ஸை கரெக்ஷன் பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, can an IRN invoice reported to IRP cancelled? The answer is yes. The cancellation request can be triggered through cancel API within 24 hours from the reporting invoice to IRP. So invoice cancel பண்ணலாம் within 24 hours குள்ள. However, if connected to e-way bill is active or verified by officer during the transit, cancel of IRN will not be permitted. But 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். பட் இவே பில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸில், அதுவும் ஒரு ஆஃபீஸர் வந்து டியூரிங் த டிரான்சிட்டில் வெரிஃபை பண்ணிட்டாருன்னா தட் IRN cannot be cancelled. ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் IRN, GSTR1 updated with such cancel status. ஸோ இது வந்து உங்களுக்கு GSTR1லேயும் அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, can an invoice number of a cancel IRN be used again? So IRN cancel ஆன அதே IRN reference number வந்து again use ஆகுமானா answer is no. Once the IRN is cancelled, the concerned invoice number cannot be used again to generate another e-invoice IRN number. So ஒரே நம்பரை நீங்க again யூஸ் பண்ண முடியாது. This is because IRN is a unique string based on supplier GST number. The next question என்னன்னு பார்த்தீங்கன்னா, can I partially cancel a reported invoice? Once report பண்ண invoice partially cancel பண்ண முடியுமா? Answer is no. It is to be cancelled too.
no partial cancellation of reported e-invoice allowed. e-invoice வந்து நம்ம partial-ஆ கண்டிப்பா cancel பண்ண முடியாது. அடுத்த question என்னன்னு பார்த்தீங்கன்னா, I have generated IRN for an invoice. There is a discrepancy in the invoice and supply also did not materialize. So I had to cancel it my system. However, I could not cancel the IRN on IRP as the cancellation window 24 hours has expired. What to do? Suppose நீங்கள் ஒரு invoice raise பண்ணிட்டீங்க, கிளையண்ட்டுக்கும் போயிடுச்சு, ஆனால் சப்போஸ் சம் ரீசனுக்காக அந்த மெட்டீரியல் வந்து கிளையண்ட்டுக்கு டிஸ்பேச் பண்ண முடியல, 24 ஹவர்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐஆர்பியில் போயிட்டு நம்ம ஐஆர் நம்பரை கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, obtaining IRN by notified taxpayer is legal requirement before issuing a specified document to recipient. Upon generation of IRN, amendment are not possible on IRP. Cancellation of IRN only permitted within the time window. So the detail of invoice actually issued during the tax period have to be reported in GSTR 1. ஸோ நீங்கள் இங்கே ஐஆர்பியில் எதுவுமே பண்ண முடியலைன்னா நீங்கள் GSTR 1 ஃபைல் பண்ணும்போது அந்த சேஞ்சஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அதாவது நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, கிளையண்ட்டுக்கும் போயிடுச்சு, அந்த 24 ஹவர்ஸும் முடிந்ததுக்கு அப்புறமும் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸில் கரெக்ஷன் இருக்குது, சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம GSTR 1ல் போயிட்டு பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, GSTR 1 is the final and self-assessed statutory statement of outward supply by taxpayer at the end of the tax period. If the e-invoice is auto-populated in GSTR 1 table, taxpayer shall delete the detail wherever required as per the document actually cancelled during the tax period. So during the tax period, நீங்கள் ஏதாவது changes ஆயிருக்கு after the 24 hours of generation of IRN on IRP, நீங்கள் GSTR 1ல போயிட்டு you can delete the detail and correct the detail which is correct. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் அந்த டீட்டெயிலை நீங்கள் GSTR 1ல போயிட்டு கரெக்ட் பண்ணலாம் பிஃபோர் ஃபைலிங் பீரியட். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, with the introduction of e-invoicing is the e-way bill still compulsory? சில பேர் நினைக்கலாம் e-invoice வந்துடுச்சு, ஸோ e-way bill கம்பல்சரியாக இருக்கணுமா அப்படின்னா ஆன்சர் வந்து எஸ், இட் இஸ் அ மேண்டட்டரி. e-way bill-ன்றது மேண்டட்டரி, e-invoice-க்கு e-way bill-க்கும் சம்மந்தமே கிடையாது. While transporting the goods wherever the e-way bill is needed, the requirement continue to be mandatory. So e-way bill-ன்றது உங்களோட வேல்யூ ஆஃப் த குட்ஸ் பொறுத்து தான். ஸோ e-invoice-க்கும் e-way bill-க்கும் சம்மந்தம் கிடையாது. இது ரெண்டுமே செப்பரேட். e-way bill எப்பவும் போல லோக்கல்னா 1 lakh மேலே வேல்யூ போகுதுன்னா கண்டிப்பாக e-way bill போடணும். இது அதர் ஸ்டேட்னா 50,000. அந்த லிமிட் வந்து கண்டினியூவாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, whether the e-way bill get auto generated. e-way bill வந்து auto generated ஆகுமா? In case of Part AB e-way bill are provided in the e-invoice schema, the detail will be used to generate e-way bill. In case of Part B is not provided at the time of reporting invoice to IRP, the same will be have to provided by user through e-way bill tab in the IRP login or e-way bill portal, so they generate e-way bill. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இன்வாய்ஸ் நம்ம போட்டுட்டோம், இ-way bill அப்படியே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுமா? இ-way bill ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் இன்வாய்ஸில் பார்ட் பியோட டீட்டெயில் கொடுத்து இருந்தீங்கன்னா, அதாவது வெஹிக்கிள் நம்பர், கிலோமீட்டர், என்ன டிரான்ஸ்போர்ட்டட் டீட்டெயில், இது எல்லாமே கொடுத்துருந்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் இ-way bill-ஆகவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டட் டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னா இன்வாய்ஸில் உள்ள டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பார்ட் ஏல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்ட் பி மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வெஹிக்கிள் நம்பர், கிலோமீட்டர், டிரான்ஸ்போர்ட்டட் டீட்டெயில். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட் ஏ வந்து கண்டிப்பாக ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும், பார்ட் பி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, will the e-invoice detail push to GST system? Will they populate the return? The answer பார்த்தீங்கன்னா yes. e-invoice வந்து all the detail given to the GST system. So in GSTR 1 வந்து இது automatically அது auto populate ஆகும். என்ன சொல்றாங்கன்னா, yes, on a successful reporting of invoice detail in to IRP, the invoice data payload including IRN will be save in GST system. The GST system will auto populate them into GSTR 1 of the supplier and GSTR 2A of the respective receiver. So 2A நம்மளோட சப்ளையருக்கும் 2Aல உங்களுக்கு
ரிஃப்ளெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின். E-invoice detail are getting auto-populated into GSTR1. Do I need to check them before filing a GSTR1? நீங்கள் நினைக்கலாம் இன்வாய்ஸ் தான் நம்ம போட்டுட்டோம், ஆட்டோமேட்டிக்காக GSTR1ல வந்துருச்சு, ஸோ நம்ம அப்படியே எடுத்து ஃபைல் பண்ணிடலாமா இல்லை செக் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் சில பேருக்கு வரலாம். த ஆன்சர் இஸ் கண்டிப்பாக எஸ். கண்டிப்பாக நீங்கள் GSTR1 கம்பேர் பண்ணணும் உங்களோட சாஃப்ட்வேர் டேட்டாவில். வெதர் இன்வாய்ஸ் போட்டது எல்லாமே கரெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கா GSTR1ல. ஏன்னா நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட் எது வேணால் பண்ணியிருக்கலாம், ஏதாவது மறந்துருக்கலாம், இன்வாய்ஸில் தப்பாக போட்டிருக்கலாம், சரி நம்ம GSTR1 ஃபைல் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலான்றது நினச்சிருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் டு செக் யுவர் அக்கௌண்ட்ஸ் டு GSTR1 பிஃபோர் ஃபைலிங் GSTR1 ரிட்டர்ன். ஸோ இதுதான் நான் போட்டிருக்க FAQ கொஸ்டின். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இன்வாய்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாம், ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.